வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்போ இயல்பு நிலைங்கிறது கொஞ்சம் திரும்பி இருக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். காரணம் மழையின் போது இந்த பகுதியில் அதிக அளவில் தண்ணீர் இருந்தது. கிட்டத்தட்ட 10 அடி வரைக்கும் தண்ணீர் இருந்தது. மக்கள் எல்லாருமே வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்துட்டு வந்தாங்க. நிறைய மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாங்க. அவ்வளவு தண்ணீர்லேருந்து வெளியேற முடியாத சூழலும் இருந்தது. இப்போ நம்ம பாலாஜி நகர் கிட்ட இருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தண்ணீரினுடைய அளவுன்றது நல்லா குறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே கட்டப்படாத இடங்கள் காலி மனைகளில் இப்போ தண்ணீர் தேக்கம்ன்றது இருக்குது. இதனால் நோய் தொற்று இருக்கிறதாகவும் குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம கூட இந்த பகுதியை சேர்ந்த திரு சந்திரன் அவர்கள் இருக்காங்க. அவரோட பேசுவோம். சார் வணக்கம். இங்கே மழையை தாண்டி இப்போ மழை முடிஞ்சு தண்ணியெல்லாம் இறங்கிற பிறகு இப்போ இந்த நோய் தொற்று உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா கொசுக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொசு கடிக்கிறதுனால தடித்து போய் சீல் கட்டுற அளவுக்கு வரைக்கும் ஆகுது. ஜுரங்கள்லாம் அதிகமாக இருக்குது. உடம்பு வலிகள் அது மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்குது. தண்ணியெல்லாம் வடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆகி போச்சு. இருந்தாலும் அதனுடைய இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த ரோட்டு வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஓட்டத்தால் எல்லாம் அரிச்சு போய் எல்லாம் வீணாகி இருக்குது. இதை கொஞ்சம் சரி பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு சாலையிலையும் பிரச்சனை இருக்குது. சாலைகள் எதுவுமே சரியாக இல்லாத இந்த சூழ்நிலையில் அதே மாதிரி உங்களுக்கு கொசு போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது இதை பற்றி நீங்கள் மாநகராட்சியில் ஏதாவது புகார் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா அந்த பகுதி மக்கள்? இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொசு மருந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை முழுமையான இதை சரி பண்ணலாம். ஏதோ ஒரு சில இடத்துங்களில் அடிச்சுட்டு அதோட போயிடுறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மக்கள். இவர் குறிப்பிட்டது போல் அதாவது இந்த பகுதியில் கொசு அதிகமாக இருக்குது. இதனால் இந்த தண்ணீர் தேங்கி இருக்கிற தண்ணீர்னால நோய் தொற்று அதிகமாக இருக்குது. இதை சரி செய்யறதுக்காக மாநகராட்சி அதிகப்படியான கவனத்தை செலுத்தணும் அப்படின்றத அவர் குறிப்பிடுறாரு. ஒரு சில இடங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் இந்த பகுதி முழுவதையும் பார்த்து இந்த பகுதி முழுவதும் இருக்க தண்ணீரை வெளியேற்றணும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. கிருத்திகா, வேளச்சேரி பகுதியில் நீர் வடிய தொடங்கினாலும் கூட அங்குடைய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை, அந்த மக்களுக்கு அரசாங்கம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கின்ற நிவாரண உதவிகள்லாம் முழுமையாக சென்றடைந்து விட்டதா? அவர்கள் மறுகுடியமர்த்துவதற்கான பணிகள்லாம் அங்க எப்படி நடந்துட்டு இருக்கு? இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் அப்படின்றது அந்த மழை காலத்திலே கொடுக்கப்பட்டது. இங்கே குறிப்பாக நம்ம இருக்கிற இந்த பாலாஜி நகர் இதை சுற்றி இருக்கின்ற இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. நம்மளை சுற்றி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். புது ஃப்ளாட்ஸ் நிறைய கட்டிட்டு இருக்கிற இதையும் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் நிறைய ஃப்ளாட் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 10 அடி வரைக்கும் தண்ணீர் போனாலும் கூட மக்கள் அதிகப்படியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தங்கி இருக்கிற மாதிரி, அதாவது இந்த தண்ணீர்லேருந்து வெளியேற முடியாத சூழலில் தான் இங்கே நிறைய மக்கள் மாட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ இராணுவமும் சரி அதே நேரத்தில் மற்றவங்களும் சரி தொடர்ந்து உணவுகள் கொடுத்ததாக அவங்க குறிப்பிடுறாங்க. நிவாரணப் பொருட்களும் கிடைத்ததாகவும் அவங்க குறிப்பிடுறாங்க. இங்கே இயல்பு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிற சூழலிலும் கூட இங்கே நோய் தொற்றுனுடைய பிரச்சனை தான் இவங்க இந்த பகுதியில் இருக்க பெரும்பாலான மக்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருக்கு. காரணம் இப்போ கூட நம்மளால பார்க்க முடியுது இந்த பகுதியில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு அப்படின்னு. இதெல்லாமே கட்டிடங்கள் கட்டப்படாமல் விட்டு இருக்கிற மனைகள். இந்த மனைகள் எல்லாத்துலேயுமே தண்ணீர் தேங்கி இதனுள்ள நிறைய கிருமிகள் இருக்கிறதையும் நம்மளால சில நேரங்களில் பார்க்க முடிஞ்சது. மீன் மட்டும் இல்லாமல் சில கிருமிகளும் இருக்கிறது நம்மளால பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் குறிப்பிடுறது என்னன்னா, இவங்களுக்கான நிவாரணப் பொருட்கள் கிடைச்சிட்டாலும் கூட இவங்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட இந்த தண்ணீர் அகற்றணும் அப்படிங்கிறது இவங்களுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்குது. காரணம் இந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே தேங்கி இருக்கின்ற இந்த தண்ணீர் மூலியமாக ஏற்படுகின்ற வியாதிகள் ரொம்ப மோசமாக இருக்கிறதும் இந்த மக்கள் குறிப்பிடுறாங்க. இதற்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசின இந்த பகுதியை சேர்ந்தவர் கூட அவர் குறிப்பிட்டது இந்த பகுதியிலேருந்து வருகின்ற இந்த கொசு கடிக்கிறதுனால மிகப்பெரிய வியாதிகள் வர்றதாகவும் சாதாரண கொசு கடி போல இல்லை அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுறாங்க. நிறைய குழந்தைகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இங்கே நோய் தொற்று அபாயம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறத இந்த மக்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால் நகராட்சி குறிப்பாக இந்த தண்ணீரை வெளியேற்றுறதுக்காகவும் அதே மாதிரி வெளியேற்றிய பிறகு நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அதே மாதிரி மருத்துவ பாதுகாப்பையும் செய்து தரணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்குது.